ஹாய் நவீஸ் உங்களுக்காக ஹைட் அண்ட் சி லவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ரிலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜிமினாட்டம் நம்ம யோங்கிக்கு பயங்கரமாக லிப்லாக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம யோங்கி ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான மூமெண்ட்டில் புஷ் பண்ணிட்டாலும் ஜிமினா இன்னும் க்ரிப்பாக பிடிச்சபடி பயங்கரமாக அந்த லிப்லாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம யோங்கி அந்த புஷ் பண்ணுற மூமெண்ட்டு, கிஸ்ஸை பிரேக் பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஐஸையே நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் என்னை மறுபடியும் லிப்லாக் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜிமினா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு யோங்கியோட நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணால் அந்த மாதிரி பைட் பண்ணுற அந்த மூமெண்ட் ரொம்ப பெயின் ஆகும். ஜிமினாவோட ஷார்ட்டாக க்ரிப்பாக பிடிச்சபடி என்ன பண்ணுற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணி இக்கி மார்க் பண்ணிவிட்டு நேராக யோங்கியை பாட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். என்னடா என்னை பாட்டு முறைக்கிறேன், இது கொஞ்சம் உனக்கு ஓவராக தெரியலடா, ஏன்டா என்னை பாட்டு இப்படி முறைக்கிறேன்? அன்னைக்கு இப்படிடா என் கம்யூனிக்கில் என்ட்ராகி நீயா வந்து என்கிட்ட ஃபைட்டை பண்ணி நீயா வந்து கிஸ் பண்ண. இப்போவும் பார்த்தியா, நான் என் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை தானே பண்ணிகிட்டு இருந்தேன், நீ என்ன கிஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃபைட் பண்ணுற மாதிரி முறைக்கிறேன். ஏன்டா அந்த மாதிரி முறைக்கிறேன், எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறேன்? நீ பண்ணுறதுடா அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? நான் இப்போ என்னடா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி டென்ஷன்லேயும் நம்ம யோங்கி பேசிகிட்டு இருந்தோம். யோங்கியோட லிப்பில் திரும்பவும் பிக்கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் நம்ம யோங்கி பேசுகிறத நிப்பாடிட்டு ஷாக்கில் ஜிமினாவை நோட் பண்ணுவாரா. என்னடா பண்ணுற என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷன்லேயே நம்ம யோங்கியை நோட் பண்ணோம். நம்ம ஜிமினாடா என்னடா என்ன கிஸ் பண்ணதோட வாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆன மாதிரி தெரியுது, இந்த அளவுக்குலாம் நீ வாய்ஸ் அதிகமாக்கி பேசக்கூடாது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது என்னடா இப்படிலாம் சொல்கிற, நீ தானடா அந்த மாதிரி பண்ண, நீயே கோவப்பட்டு திட்டுற, நான் இப்போ என்னடா பண்ணிட்டேன், அதை என்னடா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேச வேண்டாம். இந்த மாதிரி நம்ம யோங்கி பேசினா நம்ம ஜிமினாடா நம்ம யோங்கியோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பை பிடிச்சபடி இன்னும் க்ளோஸ் ஆல்பாரா அந்த மாதிரி இல்லட்டா யோங்கி ஷாக் ஆகி என்னடா பண்ணுறேன், ஏன்டா ரொம்ப வியர்டாகவே நின்றுட்டுருக்க, ஏன்டா இந்த மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்க, ஜிமின் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஆன்சர் நம்ம யோங்கி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். என்னடா என்ன என் காலேஜுக்குள்ளே வந்து என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த காலேஜ் முழுக்க நீ ரவுண்ட் பண்ணிகிட்ருக்க, போடா குறைக்கி நான் சொல்லாத ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் பண்ணது போடாதுன்ட்டு போட்டாருன்னு என் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வேறையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னை ஜெலஸாக்கி பட்டுட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு உன்னை ஜெலஸாக்கணும்ல, உன்னை ஏன்டா நான் ஜெலஸாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டில் நம்ம யோங்கி இந்த மாதிரி பேசிட்டு அப்புறம் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஏடு ஜெலஸானியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணிட்டு இருந்த நம்ம யோங்கி நிமிண்டு நம்ம ஜிமினோட ஃபேஸை பார்த்தோம். எப்போவுமே நம்ம ஜிமினா லிப் லாக் பண்ணுறாரு, ஏன்டா என் லிப்பை பாட்டுலேருந்தே நம்ம அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்க, பேசுடா அப்படிங்கிற மாதிரி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் பேசிட்டு தானடா இருக்கிறேன், என்று ஒன்று நான் ஜெலஸ் பண்ணேண்ணா, நான் என்னடா ஒன்று ஜெலஸ் பண்ணேன், நான்லாம் யாரையும் ஜெலஸ் பண்ணலையே, ஆமாம் நீ தான் என் மேலே ஃபீலிங்ஸே இல்லைன்னா லவ்லாம் இல்லைன்னா இந்த ஜிமினாவுக்கு இந்த மாதிரி டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுற பர்சன் பண்ணக்கூடிய ஒர்க்லான்னு திட்டுனேன், இப்போ என்ன புதுசாக உன்னை ஜெலஸ் ஆக்கணுன்னு நான் சொல்கிறேன், நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டா உன்னை ஜெலஸ் ஆக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா, அப்போ நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். என்னடா இப்படியே பேசிகிட்டு இருக்கேன், இதையாவது ஓப்பனாக பேசுறியாடா, ஏன்டா டே இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ க்ளோஸாக இந்த மாதிரி பிடிச்ச பொசிஷனில் இத்தனை கிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு மேலே வேறு ஓப்பனாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த சுகாவை விட இந்த ஜிமினா ரொம்ப மோசமாக இருக்காண்டா, இதுக்கு இந்த பார்க்கு எவ்வளவோ பெட்ரு, எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி நின்று கண்ட மினிக்கே கத்தி திட்டி டென்ஷன் ஆக்குவான், ஏன்டா இந்த கத்துறான்ட்டு பார்க் மேலே எனக்கு கடுப்பு இருக்கும், பட்டு பார்க்க விட ஜிமினா தான் இப்போ ரொம்ப கடுப்பேற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன் ஜிமின் இந்த மாதிரிலாம் பேசின்னு டென்ஷன் ஆகுற, கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு ஒன்றுமே புரியாதுல்ல, அப்படி இருந்த எப்படிடா நீ நம்பர் 1 பிஸ்னஸ் மேனான அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் சீக்கிரட்டும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி யோங்கி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் நம்ம யோங்கி அப்படியே புஷ் பண்ணி அந்த டேபிளில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுவாரா. அடே அதான் ஹேண்ட்ஸ் லைட்டாக அடிபட்டுருக்கலாடா, எங்கடா தூக்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஹேண்ட்ஸ்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணப்படி ஜிமினோட டேபிளில் உட்கார வச்சுட்டு, ஏன்டா
நான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனே, இதெல்லாம் வியர்டாவே உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டா, ஐயோ ஜெமீன், நீ இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது. எப்போது நீ என்னை தீர்க்க தானே செய்வ, இப்போ என்ன என்கிட்ட ஃப்ளிட்டியாலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ட்ரெஸ்ஸில் அடிப்பாரா அந்த மாதிரி அடிச்சுட்டு, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ இப்போ தான் உனக்கு புரியவே செஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் அந்த மாதிரி பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா, அதான் ஏதோ ஜெலஸ் ஆகிட்டேன்னு ஏன் அந்த அளவுக்கா ஜெலஸ் ஆக்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம யோங்கி இந்த மாதிரி ஒரு மாதிரி சைல்டிஷாகவே ப்ளே பண்ணி விளாண்டா யோங்கியோட சீக்ஸை ஒரு கேன்சலில் கப்பனப்படி கிரிப்பை பிடிச்சிட்டு, டேய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, அடனே மாவட்டத்தை இருந்து யோங்கி ஐ லவ் யூன்னு சொன்னாடன்னு எனக்கு புரியும். சும்மா இந்த மாதிரி பேசினா எப்படி புரியும்? நான் பக்கத்தில் தானே இருக்கேன், உன்கிட்ட எந்த அளவுக்கு ஓப்பனாக சொன்னேன், நீ சொல்லலாம்ல, அப்படிலாம் நல்லா ஐ லவ் யூ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா சொன்னா, எடு சொல்ல மாட்டியா, அப்போ தள்ளி போடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி பண்ணோம். அந்த டோரில் லாக் பண்ணப்படி அப்படியே நம்ம ஜிமினா ஒரு மாதிரி லாக் பண்ண பொசிஷனில் பிடிக்கிற அந்த மூமெண்ட் யோங்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் ஃபீல் ஆகுது. ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுற, டேய் நீ என்னை திட்ட சொல்ல கூட வேற மாதிரி தெரிஞ்சடா, ஆனால் இப்போ திட்டாட்ட போட்டு வேற மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா மூவ் ஆன் பண்ணிவிட்டு, ஆனால் லவ் யூ சொல்ல மாட்டேன்ல, போடா லவ் யூ தான் உன் மவுட்லேருந்து வேணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாரா அந்த மாதிரி போனால், நான்மா கோவப்படுறான், லவ் யூ வேணும், லவ் யூ சொல்லு, ஐ லவ் யூ சொல்லுன்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாடா பேபி கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதுலேயும் அவனை கடுப்பேத்தி அனுப்புறது இன்னும் நல்லா இருக்குது, அதான் இந்த பார்க் எப்போதும் ஃபைட்டப் பண்ணிவிட்டு கடுப்பேத்தி அனுப்புகிறான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கல் பண்ணி கொஞ்சம் அந்த மூமெண்ட்டை நக்கலாக திங்க் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு, ஐ லவ் யூ சொல்லணுமா உனக்கு, ஐ லவ் யூ, நாளைக்கு மார்னிங்கே என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஜிமினா இந்தா உன்னோட ஸ்நாக்ஸு, இந்தா உன்னோட லஞ்சு, இந்தா உன்னோட காஃபிங்கிற மாதிரி என் முன்னாடி தானே வந்து நிற்பேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அவரோட ஒர்க்கெல்லாம் பண்ணால் இப்போ நம்ம டைம்லாம் ஸ்கிப் ஆகி சுகாவோட ஹவுஸை காட்டணும். சுகாடா செம்ம ஹாப்பியில் செம்மையாக ட்ரிங்க் பண்ணபடி அந்த பிளேஸில் கார்டன் சைடில் உட்காண்ட்ருக்காரு. என்ன ஓவராக ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரியுது, அதுவும் இந்த மாஃபியா பேன் நம்ம சொன்னாலே ஹவுஸ் பக்கம் வர மாட்டானே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை நோட் பண்ணால், என்ன யோங்கி என்ன இன்றைக்கி உன் ஃபேஸில் ஒரே ஸ்மைலு, டே நெக்கில் என்னடா வித்தியாசமாக ஒரு மாதிரி ரெட்டிஸாக இருக்குது, எவன்டா உன்னை அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எழுந்து அந்த மாதிரி எழுந்துட்டான், இவ்வளோ போடையில் இருந்தும் என் நெக்கில் அடிபட்டுருக்க மொமெண்ட்டு நல்லா தெரியுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக சுகா பக்கத்தில் இருந்து உட்காண்டா. சுகா அந்தளவுக்கு ட்ரிங்க் பண்ண போட்டியிலேயே கரெக்டாக நம்ம யோங்கியோட நெக்கில் ஹேண்ட்ஸை வச்சு டச் பண்ணிவிட்டு, யார்டா அது உன்னை நெக்கில் அடிச்சது, எவன்னு சொல்ல, அவன் ஹேண்ட்ஸை அப்படியே திருக்கி வளைச்சி ஹேண்ட்ஸ் இல்லாதபடி உடச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனான். ஆல்ரெடி நீ உடச்ச பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஆல்ரெடி உடச்ச ஒரு பர்சன்டா, என் எனிமிக்கு நீ என் பிரதர்னு தெரியாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனிமிக்கு தெரியாதுடா ஆனால் பட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கி ரொம்ப ஷேயாவாரா இந்த மாதிரி ஷேயானா, என்ன நம்ம தான் நிறைய ட்ரிங்க் பண்ணி நம்ம ஃபேஸே ரெட் ஆகுதுன்னு பார்த்தா என் பிரதர் ட்ரிங்க் பண்ணாமலே ரெட் ஆகுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது சுகா இன்னைக்கு என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டால், அந்த காலேஜில் நடந்த மூமெண்ட்டு ஜிமினா ஜெல்லஸில் கிஸ் பண்ண மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாட்டையும் சொல்லி ரொம்ப ஷையானா, டேய் ஷை ஆகி சிரிக்கிறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா நான் ஹாப்பியாக இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி யோங்கி நோட் பண்ணா, அதான் ஐ லவ் யூ சொல்லி கேட்டதுக்கு அவன் தான் சொல்ல முடியாதுன்ட்டான்ல, வேறு என்னடா சிரிக்க, அவன் உன்னை யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரான் இந்த மாதிரி திட்டுனா, எது யூஸ் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கி நோட் பண்ணால், பின்ன கிஸ் பண்ணுவாராம், நெக்கை பைட் பண்ணுவாராம், அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உன் பாடியில் ப்ளே கூட ஆகுமா, ரொம்ப க்ளோஸாலாம் பேசுவாராம், ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர் உன்கிட்ட ப்ளே பண்ணதுக்கு ஹோல் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி அவன் பிஹேவும் பண்ணுவானா, ஐ லவ் யூனுங்கிற 3 வேர்டை மட்டும் அவனால் சொல்ல முடியாதாமா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம யோங்கியை பாட்டு நம்ம சுகா கட்ட யோங்கியோட மவுட்டை நம்ம சுகாவோட மவுட்டை நம்ம யோங்கி க்ளோஸ் பண்ண, ஏன்டா இந்த கட்டு கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பின்ன என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிற,
எனக்கு பிரதராக இருந்துட்டு இந்த அளவுக்கு இன்னசென்ட்டாவா இருப்ப? இதை மட்டும் இப்போ ஜிமினா என் பக்கத்தில் இருந்தால் இவங்க கிட்ட ஏன்டா இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணனுங்கிற மாதிரி அவன் மண்டையிலே இந்த ட்ரிங்க் பாட்டிலில் போட்டு உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படியே இந்த பாட்டில் தூக்கி வர அந்த மாதிரி வீசினோம். நம்ம சுகாவோட மாட்டை இன்னும் கிரிப்பாக நம்ம யோங்கி க்ளோஸ் பண்ணுறாரு. டே பிரதர் இங்கே பாருடா, நான் ரூடான பர்சண்டாக இருக்கலாம், நான் மாஃபியா மேனாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லிட்டு நீ திங்க் பண்ணி பாருடா, அவன் அவனை யூஸ் பண்ண பார்க்குறான்டா. அவன்கிட்ட லவ் இருக்குது, ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சீட் பண்ணுறது கூட தெரியாமல் ஏமாண்டுறாட, புரிஞ்சுக்கோ பிரதர் அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துருப்பார்ல அந்த ஸ்டோன் பெஞ்சு, அதுலேயே அப்படி ஃபுல்லாக பாடியாகி மட்டையாகி அப்படியே நம்ம சுகா படுத்துருவார். இந்த மாதிரி படுத்தேன். இவ்வளோ நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நம்ம யோங்கி தான் செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. சுகா சொன்ன மாதிரி இருந்தாலும் இருக்குமோ? சுகா சொல்கிறதும் லாஜிக் தானே. நான் என்ன அவனை பெரிய ஒரு கிஃப்ட்டு இல்லை ஒரு எல்லா பர்சன்ஸும் பார்க்குற ஒரு ப்ளேஸில் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணனா சொன்னான். ஜஸ்ட் 3 வேர்ட், நான் உன்னை லவ் பண்ணுறேன் யோங்கி, அவ்வளோதானே. இது சொல்ல மாட்டேன் தானே அவன் சொன்னான். அப்போ நம்ம அவன் மேலே காட்டுற லவ் இந்த மாதிரி யூஸ் பண்ண பார்க்குறானோ? அப்போ சுகா சொன்ன மாதிரி அவன் என்னை சீட் பண்ண பார்க்குறானா? நான் கூட அவன் பண்ண கிஸ்லாம் திங்க் பண்ணி ரொம்ப ஃபீலாலாம் திங்க் பண்ணி யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம யோங்கி பயங்கரமாக டென்ஷன் இருந்தால் நம்ம ஜிமினா தான் அந்த அவரோட ஹவுஸுக்குள்ள வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஐயோ ஃபிஷ் உனக்கு தெரியுமா, இன்னைக்கு டா இந்த லைப்பில் டா அவனோட லிப்பை வச்சு அப்படியே கிஸ் பண்ணேன். அன்னைக்கு கூட ஒரு கோட்டில் தான் கிஸ் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு பண்ண கிஸ் பா என்ன ஃபீல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் ஐ லவ் யூ கேட்குறானே, ஐ லவ் யூன்னு சொன்னால் மட்டும் போட்டுமா அப்படிங்கிற மாரி ஃபிசிக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருக்க பாருக்குடா, என்ன ஆச்சு, நேற்று ஒரு டிஃப்ரெண்ட்டில் பேசினான், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டில் பேசுகிறான், பேசுகிற டோனிங்கும் சரியில்லை, பாடி லாங்குவேஜும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்கு நோட் பண்ணிவிட்டு பார்க் எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குடா அவரோட கம்பெனி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு சுகா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம், நம்ம பார்க்கு சுகாடானுங்கிறது கூட தெரியாமல் அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, யார் அது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ தான் பேபி வேணும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இங்கேருந்து பேசினோம். எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மொபைல் அப்படியே எடுத்து காட்டில் வச்சுட்டு, என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவாடா, டே தைரியம் இருந்தால் என் முன்னே வந்து நில்லுடா அப்படிங்கிற மாதிரி பேசினோம். கம்பெனிக்கு வெளியே தான் பேபி நிற்கிறேன், உள்ளே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம சுகா சொன்னால், ஏடி ஏன் கம்பெனிக்கு வெளியே நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி அதுக்கப்புறம் அந்த மொபைலில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணோம். அதில் வந்து மை டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காரு. டார்ச்சர்னுங்கிற அந்த நேமை படித்ததோட ஐயோ நீயாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ ஒர்க்கு டென்ஷனில் எப்போதும் கால் அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசிட்டேனே, அதான் அவன் பெரிய டார்ச்சர்னு சொல்லி தானடா சேவ் பண்ணி வச்சுருக்க பார்க் அப்படிங்கிற மாதிரி பார்க்க திட்டிட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நீ தான் பேபி பிரச்சனை, உன்னை இப்போவே பார்க்கணும் போல் இருக்குது, டைட்டாக ஹக் பண்ண போல் இருக்குது, ஒரு லாங் கிஸ் கொடுக்கணும் போல் இருக்குது, கிடைக்குமா எல்லாம், நீ மட்டும் என் முன்ன வந்தன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக உனக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, ஏன்னா உன் கம்பெனிக்குள்ளே என்னால் வர முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, கம்பெனிக்குள்ளே மட்டும் இல்லை, நீ இருக்கிற சிஓ ரூம் அதுக்குள்ளேயே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என் செக்யூரிட்டிலாம் உன்னை உள்ளே விட மாட்டாங்கடா, சும்மா கால் பண்ணி எப்போது டென்ஷன் ஆக்குற மாதிரி டென்ஷன் ஆக்காட்ட, நான் இம்பார்ட்டண்டாக நான் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் கால் பண்ணி நான் டென்ஷன் ஆக்கினேன் அவ்வளோ விட அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாஷாக ரூடாக நம்ம பார்க்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சுகாவை திட்டிகிட்டு இருந்தோம். ஜெமினா அந்த பார்க்கோட கேபின் டோரை ஓப்பன் பண்ணபடி சுகா உள்ளே என்ட்ராகிறாரு. அதாவது சுகாவோட லுக் எதுவுமே தெரியல, மாஃபியா லுக்கில் மாஸ்க்லாம் வேர் பண்ணபடி அந்த லுக்கில் என்ட்ராகுவார். அந்த மாதிரி என்ட்ரானா இந்த மூமெண்ட்டை நம்ம பார்க் பண்ணிட்டு, டே நீ தானே சொன்ன பேபி உன் ரூம்குள்ளே வர முடியாதுன்னு, வேண்டாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணால், அந்த செக்யூரிட்டி எங்கே போனான்னு தெரியலையே, என்னை டென்ஷன் ஆக்கணுன்னே உன்னை மேலே அனுப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாங்கிற மாதிரி ரூம் டோர்கிட்ட வேண்டாம் பார்க்க அந்த ரூம் டோர்லேயே லாக் பண்ணபடி சுகா பிடிக்கிறாரு. உன்னை பார்க்கறதுக்கு ஆசையாக இவ்வளோ தூரம் வந்துருக்கேன்,
என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு இங்கேருந்து போன்னு திட்டி அனுப்புகிறேன். என்ன பேபி இவ்வளோ விடானா உன்னோட லவ்? டேய் பண்ணடா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், எவ்வளோ விடானா உன் லவ்னுங்கிற? நான்லாம் உன்னை லவ் பண்ணலடா அப்படிங்கிற மாரி இன்னும் ஹாஷாகவே திட்டு வரானுமே திட்டுனா, எப்போ நான் என் மவுட்லேருந்து நான் லவ்வை வாங்க போகிறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, நான் இன்றைக்கி உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கோட அந்த சீட் இருக்குல்ல, சிஓ சீட், அதுலேயே நம்ம சுகா உட்கார வர அந்த மாதிரி உட்காந்தா, டே 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 இது ஏன் கம்பெனிடா, இது ஏன் சீட்டுடா, என்னடா பண்ணுற எஞ்சி போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை பிடிச்சி திட்டுறாரு. ஏன் பேபி இந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருக்க? இது என்ன உன் சீட்டு? சும்மா சாதாரண நார்மல் சேர் மாதிரி இருக்குது, என் பிளேஸுக்கு வா. என்னோடய சீட்டை பார்த்தேன்னு வையன், நீ அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி கிளம்பிடுவ, அந்தளவுக்கு இருக்கும் நான் இருக்கிற சீட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ண சொல்ல அவருக்குன்னு ஒரு சேர் இருக்கும்ல, ஒரு சோஃபா மாதிரி, அந்த டே மாஃபியா லுக்கு ஏற்றாப்புல செம்ம டார்க் அண்ட் டார்க்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டில் ஒரு கிங் இருக்கிற சேர் எப்படி இருக்குமோ அதை விட மாசாவே வச்சுட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு உன்னோட இந்த சேர் இந்த இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான், ஏதோ ஏன் சேரில் இருந்துப்போ இது ஏன் கம்பெனிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஏன்டா என்ன டென்ஷன் ஆக்க வந்துருக்கியா? நீ தான் என்னை டென்ஷன் ஆக்க மாட்டேன், நான் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன்னுல. ஐயோ பேபி இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட்றான், இப்படிலாம் பேசக்கூடாது, இங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டேபிளில் இருக்க எல்லா திங்ஸையும் தட்டி விட்டுட்டு, நீ என்ன பைத்தியமாடா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ தூரத்தில் உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி என்ன பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்? இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, எத்தனை டைம் எந்த மாதிரி ப்ளே பண்ணாலும் சரி, என்ன மாதிரி நீ பிஹேவ் பண்ணாலும் சரி, என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே நீ எப்போதுமே வர முடியாது. லவ்ங்கிற ஃபீலும் சரி, மேரேஜ் லைஃப்ங்கிற திங்கிங்கும் சரி எனக்குள்ளே வராது. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் யோங்கி, இதுக்கு மேலே இந்த ஒர்க்கெலாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஷூவை பட்டு கட்டுனா. ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறேன்? நானும் உன்கிட்ட எவ்வளவோ என்னோடய லவ்வை சொல்லி புரிய வைக்க தானே ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருடா, இப்போ என்னடா, அன்றைக்கி ஒன் டே நைட்டு என்ன நீ ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட, அதை நான் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூமெண்ட்டாகவே திங்க் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு மூமெண்ட்டே கிடையாது, அதை நான் அப்போவே மறந்துட்டேன். அந்த திங்கிங்லேயே இருந்தீன்னா அதே மாதிரி நான் இன்னொரு பர்சன்ட்டு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் கூட இருந்து உன்னை மூவ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ காஷாக திட்டுனா சுகர் ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் பார்க்குக்கு. இந்த ஸ்லாப் பண்ணால் பார்க் அப்படியே நம்ம சுகர் நோட் பண்ணோம். பார்க்கோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி இருக்குனபடி, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா சரி எப்போது என்னை திட்டுற மாதிரி திட்டுவேன்னு பார்த்தா, என்னையே மூவ் ஆன் பண்ணதுக்கு இன்னொரு பர்சன்ட் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு என்கிட்டே சொல்கிறியா? என்ன மூவ் ஆன் பண்ண நீ அண்டை ஒர்க்கை வர பண்ணுவியா? உன் பின்னாடியே பைத்தியமாக சுற்றி சுற்றி லவ்வை கொடுத்துட்ருக்கோம்ல. என் லவ் உனக்கு ஃபேக் மாதிரி தான்டா தெரியும், ஃபேக் மாதிரி தான் தெரியும். ஃபீல் இல்லையா? மேரேஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எந்த அளவுக்கு நீ இவ்வளோ டேஸ் எப்படிலாமல் என்னை நீ ஹேட்டாக திட்டிருக்க, ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த செகண்ட் லாஸ்ட்டாக ஒரு வேர்டு சொன்ன பற்றியா? என்னைக்கு அந்த மூமெண்டில் மூவ் ஆன் பண்ணதுக்கு இன்னொரு பர்சன்ட் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்ட பற்றியா? இதுக்கப்புறம் என் லவ்வை பற்றி உன்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைடா. என் லவ் உனக்கு புரியலனா நீ நீ என்னடா என்ன மூவ் ஆன் பண்ணுறது, நானே உன்னை மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க கீழே தள்ளி விட்டுட்டாரு. நெக்கு கிரிப்பாக போட்டுருக்க மூமெண்ட்டில் பார்க்கை புஷ் பண்ணி ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு நம்ம சுகா ரொம்ப ஹாப்பியாக நம்ம பார்க்க கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண தான் வந்துருப்பார். இந்த அளவுக்கு பேசின மூமெண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அப்படியே அவரோட கம்பெனியை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம பார்க்கு தான் ரொம்ப கோவமாக திட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜிமினா சைடு போவோம். ஜிமினா தான் காலேஜில் தான் இருக்கிறாரு. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம யோங்கி வரல. மார்னிங் கொடுக்க வேண்டிய காஃபி இல்லை. ஆஃப்டர்நூன் இப்போ நம்ம ஜிமினா சாப்பிடணும். யோங்கி தானே எப்போதுமே ஃபீட் பண்ணி விடுவார். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்தபடியே நேற்று நம்ம அந்த மாதிரி கோபமாக நடந்துக்கிட்டதும் ப்ளே பண்ண மூமெண்ட்லேயும் எதுவும் ஹேட்டாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அந்த மாதிரி அவன்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இவன் ஏன் நம்மளை பார்க்கறதுக்கு இன்றைக்கி காலேஜுக்கே வரல? ஒரு வேளை அவனும் நம்மளை ஃபேக்காக தான் லவ் பண்ணியிருப்பானோ? மாம் சொன்ன மாதிரி இது என் ட்ரூ லவ் கிடையாதா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி திங்க் பண்ணபடி செம்ம டென்ஷனில் நம்ம ஜிமினா இருந்தால் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யோங்கிட்டான் உள்ளே வேகமாக என்ட்ராகி, சரி 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பெனியில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, மீட்டிங்கை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் சாப்பிட்லையா? உனக்கு காஃபி கூட மார்னிங் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, சாரிண்ணே ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில்
அதான் நான் மீட்டிங் அட்டன் பண்ண போனேன். மீட்டிங் இப்போ தான் எண்டாச்சு. சரி நீ ஏன் இப்படி பாட்டுட்டே இருக்க? ஃபுட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாரி நம்ம யோங்கி வள 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 வளன்னு பேசிக்கிட்டு அந்த ஃபுட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம ஜிமினாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா ஜிமினாவுக்கு ஷாக் மேலே ஷாக் ஆகுது. நம்ம யோங்கி மொத்தமாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜெமினா நோட் பண்ணபடி அந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்தமாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டில் ஃபுட்டு லைட்டாக அப்படி மவுத்துலேருந்து கீழே விழுற மூமெண்ட்டுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம யோங்கி அதை லைட்டாக க்ளீன் பண்ணபடி நம்ம யோ யோங்கி ஜிமினாவுக்கு வாட்டர்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்து ஃபுட்டெல்லாம் ஃபீனிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யோங்கி ரொம்ப ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஜிமினா ரொம்ப பரபரப்பாக நம்ம யோங்கி வேலை பார்த்துருந்துப்பால அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஆமாம் யோங்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் என்னாச்சு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட வேண்டாம் எனக்காக ஒரு மில்க் ஷேக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் கேண்டீனில் போய் வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ நேரம் ஃபுட்டை சாப்பிட்டா இன்னுமாடா உன் டொமேக்ஸ் நிறையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம யோங்கியுமே நேராக கீழே ஒரு மில்க் ஷேக்கும் ஒரு ஃபுட்டு நம்ம ஜிமினா சொன்ன ஃபுட்டையும் வாங்கிக்கிட்டு நேராக ஜிமினாவோட கேபினுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வேண்டாம் இந்தா ஜிமின் நான் இதையும் ஃபீட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல ஃபுட்டு வாங்கிட்டு வந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்ணலாங்கிற மாதிரி போனால் நம்ம யோங்கியை புஷ் பண்ணி ஜிமினா அப்படியே அவரோட சாய்ஸில் உட்கார வச்சா யோங்கி செம்ம ஷாக்கில் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து நம்ம ஜிமினா யோங்கிக்கு ஃபீட் பண்ணி விடுவாரா? இப்படி ஃபீட் பண்ணால் யோங்கி ஷாக்கில் ஜிமினாவை நோட் பண்ணோம். மார்னிங்லேருந்து நீ எதையும் சாப்பிட்ருக்க மாட்டேனுங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா நீ அந்தளவுக்கு ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. கம்பெனியும் பார்த்துருக்க, கம்பெனி ஒர்க்கையும் என் பண்ணியிருக்க, அங்கேருந்து வேகமாக என்ன தேடி வந்திருக்க. நீயும் சாப்பிட்டுன்னு இருக்க மாட்ட. இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபீட் பண்ணி விடுவாரா? அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். இப்போ ஜிம்னா நம்மகிட்ட காட்டுறது லவ்வா இல்லை ஃபேக் லவ்வா? என்னால் புரிஞ்சிக்க முடியலையே. இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியே ஜிமினாவை ஹாக் பண்ணபடி ஜிமினோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஜிமின் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கேட்கணுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கி நோட் பண்ணிட்டு இருந்தான். சாப்பிட சொன்னால் என்னட்டடா பாட்டுட்ருக்குங்கிற மாதிரி யோங்கியோட மவுத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜிமினாவே ஃபுட்டை ஃபீட் பண்ணேன். அப்புறம் தான் நம்ம யோங்கி ரியாலிட்டிக்கு வந்துட்டு நீ மவுத்தை ஓப்பன் பண்ணி சொன்னால் தான் நான் சாப்பிட்ருப்பேனே எப்படி ஏன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினை ஃபீட் பண்ணி விட நம்ம யோங்கி சாப்பிட்றாரு. இது யோங்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யோங்கிக்கு பிடிச்சதை விட ஜிமினாவுக்கு செம டவுட்டு. சரியான ரூட் ப்ரொப்போசர் ரூடான ஒரு பர்சன் நம்ம யோங்கி துரத்தி லவ் பண்ணி பொக்கையெல்லாம் கொண்டு வைக்க சொல்ல கண்ட மெனிக்கெட் திட்டின ஒரு பர்சன் இப்போ யோங்கிக்கே ஃபோட்டோ கொடுத்துட்டு இருப்பாரா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தான். ஜிமினாவுக்கு அவ்வளோ ஷாக்கில் அப்போ நீ தான் என்னோட மொட்டை வேல்டா என் மாம் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கியோட சீக்ஸில் கிஸ் பண்ணா டாய் லவ் யூ சொல்லதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணேன் உன்னை நான் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. என்னடா லவ் யூ சொன்னா நான் கிஸ் பண்ணால பண்ணுவேன் நான் கிஸ் பண்ணுவேனுங்கிற மாதிரி திரும்பவும் கிஸ் பண்ணா அங்கே பாரு ஜிமின் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணாண்டேன் ஐ லவ் யூன்னு சொல்லு அப்புறம் தான் நீ கிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னை கிஸ் பண்ணேன் நான் அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு உன் ஃபுட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி எழுந்துக்க ட்ரை பண்ணுவாரா? ஆனால் நம்ம ஜிமினா சரி நான் கிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம யோங்கிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிட்டேன். யோங்கியுமே அந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம யோங்கி நம்ம ஜிமினா பக்கத்துலேயே இருந்து ஜிமினாவுக்கான ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. அப்பப்போ மேனேஜருக்கெலாம் கால் பண்ணி கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஜிமினா பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஜிமினாவையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. கம்பெனி ஒர்க் எல்லாத்தையும் இந்த பிளேஸில் ஜிமினா பக்கத்துலேயே இருந்து பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு லைட்டாக ஹேட் ஆகுது. தன்னால் தானே யோங்கி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவன் பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு இவ்வளோக்குள்ள டிப்ரெஷன் ஆகாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மூமெண்ட் அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ அப்படியே ஒரு 2 days to 3 days கிட்ட மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா இப்போ ஜிமினோட ஹேண்ட்ஸ் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அந்த கட்டு போட்டிருப்பாங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அவனோட ஹேண்ட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. நீ ஒர்க்கெலாம் நீ நார்மலாகவே பண்ணலாம் ஆனால் பட் ரொம்ப வெயிட்டாக கொஞ்சம் டேஸ் தூக்காமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஜிமினா வெளியே வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நம்ம யோங்கி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றோம். யோங்கி கிட்ட க்ளோஸாக வந்துட்டு எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது நீ இன்னைக்கு காலேஜுக்கு ஒர்க்குக்கு வரல அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட தான் கேட்டேன். நீ செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதாங்க வந்தேன்.
டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹேண்ட்ஸ் நார்மல் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லையே, நார்மல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நார்மல் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்னோட ஹேண்ட்ஸை அப்படியே டச் பண்ணிலாம் பார்க்குறாரு. ஆனால் கட்டெலாம் எதுவும் போடலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினை ஸ்மைல் பண்ண போயிடி நம்ம யோங்கியோட ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணால் என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோங்கி ஷாக் ஆனால் யோங்கியோட ஃபேஸில் ஏதோ ஐஸ் வெளியே தெரியாமல் ஐடன் சீக்கி கட்டுவோம்ல கரைச்சி போச்சு அந்த மாதிரி க்ரிப்பாக கட்டுறாரு. என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயிற்றுலேயே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். ஏன் யோங்கி, உன்னோட ஜிமினா பார்த்து பயப்படுறியா என்ன? இந்த மாதிரி ஐஸை கட்சிப்பெல்லாம் கட்டின மூமெண்ட்டில் என்னை பார்க்க சொல்ல ரொம்ப பயமாக இருக்குடா என்ன? இந்த ஜிமினாவையே பார்த்து பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி, நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படணும்?